one by one. நான் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு தருகிறேன். The first mistake in them was, அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட முதலாவது தவறு என்னவென்று சொன்னால், they were unable to give food. அவர்கள் ஆகாரத்தை கொடுக்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். 12th verse 12ஆம் வசனம் of this chapter. இந்த அதிகாரத்தின் 12ஆம் And வசனம். when the day began to wear away, then came the 12. Notice there, then came the 12 and said unto them, send the multitude away. சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து, கவனிங்கள், 12 சேர்ந்து வந்து ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். And Jesus told them, 13th verse, give ye them to eat. 13ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். These are not the general followers of Jesus, public, பகிரங்கமாக ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வருகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இவர்கள் அல்ல. They are the so called 12. அவர்கள் 12 என்று அழைக்கப்படுகிறதான கூட்டத்தார். The one who had high calling, apostles. அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற உயர்ந்த அழைப்பை பெற்றவர்கள். The ones who were very close to Jesus. இயேசுவுக்கு மிகவும் அருகிலே இருந்தவர்கள். The ones who were with Jesus day and night. இரவு பகல் என்று பாராதபடி இயேசுவோடு கூடவே இருந்தவர்கள். Eating and drinking with Jesus. இயேசுவோடு புசித்தார்கள், இயேசுவோடு பானம் பண்ணினார்கள். And yet you find these 12 came to Jesus. என்றாலும் கூட நாம் இங்கே காண்கிறோம், இந்த 12 இயேசுவண்டை வந்து and gave the petition. அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வருகிறார்கள். What was the petition? அவர்கள் கொண்டு வந்த மனு என்ன? Send the multitude away. இவர்களை அனுப்பிவிட வேண்டும். They had a fear in the heart that a responsibility will be thrusted on them to give them food. இந்த திரளான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் உத்தரவாதமானது தங்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டுவிடும், புகுத்தப்பட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. It was a desert place. அது ஒரு வனாந்திரமான இடம். Thousands of people were gathered together. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். And Jesus and the group was there. இயேசுவும் அவருடைய குழுவினரும் அங்கே இருக்கிறார்கள். And when it was the evening time, அது சாயங்காலமான வேளையாய் இருக்கிற வேளையிலே the disciples came and whispered in the ears of Jesus. சீஷர்கள் இயேசுவண்டை வந்து அவருடைய செவிகளிலே மெதுவாய் சொல்லுகிறார்கள், Send the multitude away. திரள் கூட்டமான ஜனங்களை அனுப்பிவிடும். Send the multitude away. திரளான ஜனங்களை அனுப்பிவிடும். They had a fear that they should feed them. அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது, இவர்கள் தான் இந்த திரளான ஜனங்களை போஷிக்க வேண்டும். Where is food here? இங்கே ஆகாரம் எங்கே இருக்கிறது? Where is money here? இங்கே பணம் எங்கே இருக்கிறது? It is a wilderness. அது வனாந்திரமாய் இருக்கிறது. It looked as if they gave a good counsel to Jesus. இயேசுவுக்கு ஒரு நல்ல ஆலோசனை இவர்கள் கொடுக்கிறது போல தோற்றமளிக்கிறது. Sometimes the 12 also looked like counselors to Jesus. சில நேரங்களில் இந்த 12 பேரும் இயேசுவுக்கு ஆலோசகர்களாக இருக்கிறது போல தோன்றுவார்கள். Send the multitude away. திரளான ஜனங்களை அனுப்பி விடுவன வேண்டும். And Jesus turned round to them and said, இயேசு அவர்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், you give them food. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். You give them food. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். They said to Jesus, அவர்கள் இயேசுவண்டை சொல்லுகிறார்கள், send them away that they could go and buy in the shops. அவர்கள் போய் தங்களுக்கு ஆகாரத்தை கடைகளிலே வாங்கிக் கொள்ளும்படியாக அவர்களை அனுப்பிவிடும். Go into the town, country round about and lodge, get victuals. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி. Servants of God, தேவனுடைய ஊழியக்காரரே, God speaks to you. Jesus speaks to you. இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். He is giving you a responsibility. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். What responsibility? என்ன உத்தரவாதம்? To give them food. அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படியாய். I don't mean the literal food. எழுத்தின் பிரகாரமான ஆகாரத்தை நான் இங்கே அர்த்தப்படுத்தவில்லை. It's not பொங்கல் வடை or idli sambar. பொங்கல் வடையோ இட்லி சாம்பாரோ அல்ல. I'm not talking to you about that. நான் அதை பற்றி உங்களோடு பேசவில்லை. Leave aside. அதை தள்ளி வைத்து விடுவோம். Lord Jesus Christ brings out a thought
out of this passage. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலிருந்து ஒரு சிந்தனையை வெளியே கொண்டு வருகிறார். Are you not the 12 with me? நீங்கள் என்னோடு கூட இருக்கிற 12 அல்லவா? Are you not the apostles? நீங்கள் அப்போஸ்தலர்கள் அல்லவா? Close to me. எனக்கு நெருங்க கிட்ட You இருக்கிறவர்கள் அல்லவா? have to give them food. நீங்கள் தான் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க The வேண்டும். first mistake of these so-called apostles அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டதான அவர்களிடத்திலே காணப்பட்ட முதலாவது குறைபாடு தவறு. unable to give food. ஆகாரத்தை அவர்களாலே கொடுக்க முடியவில்லை. Sorry. துக்கப்படுகிறேன். Today there are many servants of God. இன்றைக்கு அநேக தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். Look at them and they will give their story. அவர்களை பாருங்கள், அவர்கள் கதையை சொல்லுவார்கள். They will say we were all with the Lord Jesus Christ. நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தோம். Baptized, anointed. அபிஷேகம் பெற்றவர்கள், ஞான ஸ்நானம் கொடுத்தோம். But what do they say? ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Send the multitude away. திரளான ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். When Jesus wants you to give spiritual food, you are shirking your responsibility. ஆவிக்குரிய போஜனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிற வேளையிலே உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் அங்கே உதறி தள்ளுகிறீர்கள். Some people